அனைத்து தமிழ் வாசகர்களுக்கும் வணக்கம். இன்று நமது வீடுகளில் வாழை மரம், பழமரம் வைத்திருப்பதின் சிறப்பையும் அதன் முக்கியத்துவத்தையும் பற்றிய ஒரு சிறிய கதையை பார்ப்போம். மகாபாரதத்தில் துரியோதனன் நம்மை ஒவ்வொரு நிமிடமும் அழைக்கின்றன. அவர்களின் குடும்பத்தில் வாழை மரம் வைத்திருப்பதன் முக்கியத்துவத்தை கேள்விப்பட்டார். சூரிய குலத்தில் பிறந்த துரியோதனன் வாழை மரத்தின் அழகையும் அதன் பலன்களையும் மனதில் கொண்டு அதை தன் அரச மரத்தில் வைத்திருப்பதற்காக தீர்மானித்தார். வாழை மரம் நமது வாழ்க்கையில் ஒரு சிறப்பிடம் பெறுகிறது. பழம் போலும் பழம் தரும் வாழை மரம் தெய்வீகமான மரமாக கருதப்படுகிறது. இந்த மரத்தை நமது வீடுகளில் வைத்திருப்பதால் நன்மை அதிகம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. வாழை மரத்தை வைத்திருப்பது அது நமது வாழ்க்கையில் வளத்தை, ஆரோக்கியத்தை மற்றும் செழிப்பை கொண்டு வரும் என்று நம்பப்படுகிறது. மேலும் வாழை மரம் வேரோடு வளர்ந்து வேரும் விரிவடையலாம் என்பதால் இது நமது குடும்ப உறவுகள் வலுவானதாக வளரச் செய்யும் என்பது நம் முன்னோர்களின் நம்பிக்கை. வாழை மரத்தின் இலைகள், அதன் பழங்கள் மற்றும் பூக்கள் போன்றவை எல்லாமே மருத்துவ குணங்கள் கொண்டவை. சடங்குகள் மற்றும் பூஜைகளில் வாழை இலைகளை பயன்படுத்துவது வழக்கமாகும். இப்படி நம் வீட்டில் வாழை மரம் வைத்திருப்பது நம்மை மட்டுமின்றி நமது சந்ததிகளுக்கும் நன்மை பயக்கும் என நம்பப்படுகிறது. இன்றைய கதையின் மூலம் வாழை மரத்தின் சிறப்பை தெரிந்து கொள்ளுங்கள். வாழை மரம் உங்கள் வீட்டில் இருந்தால் அது உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் செழிப்பையும் மன நிம்மதியையும் தரும். நிச்சயமாக விரிவாக ஆராய்வோம். வாழை மரம் நமது பாரம்பரியத்தில் மிகுந்த முக்கியத்துவம் பெற்றது. இந்த மரம் நம் வீடுகளில் உள்ளதற்கு அடிப்படையில் பல காரணங்கள் உள்ளன. அவற்றில் சில: 1. தெய்வீக புண்ணியம். வாழை மரம் ஹிந்து மதத்தில் தெய்வீக மரமாக கருதப்படுகிறது. இது செல்வம், வளம் மற்றும் நற்பலன் தரும் மரமாக அறியப்படுகிறது. வீட்டின் பின்புறம் அல்லது மத்திய பகுதியில் வாழை மரம் வைத்திருப்பது வீடு முழுவதும் நன்மைகள் பரவுவதற்கு உதவும் என்று நம்பப்படுகிறது. 2. மரபு வழக்குகள். முதுமக்கள் சொல்லும் பழமொழிகள் மற்றும் பழங்கதைகளில் வாழை மரம் பெரும் இடம் பெற்றுள்ளது. எடுத்துக்காட்டாக, வாழை மரம் போல் வாழ்க என்பது ஒரு பிரபலமான பழமொழி. இதன் பொருள், வாழை மரம் எவ்வாறு வேரோடு நிலைத்து வளர்ந்து அதன் அனைத்து பகுதிகளும் பயனுள்ளவையாக இருக்கின்றனவோ அதுபோல நம் வாழ்க்கையும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்பதேயாகும். முரின் மருத்துவ குணங்கள். வாழை மரத்தின் இலைகள், பிசின் மற்றும் காய் மற்றும் பழம் அனைத்துமே மருத்துவ குணங்கள் கொண்டவை. இலைகள் பண்டிகைகள் மற்றும் சடங்குகளில் உணவு பரிமாறுவதற்காக பயன்படுத்தப்படுகின்றன. இதனால் அது சுத்தமானதாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். வாழை மரத்தின் காய், வாழைக்காய் மற்றும் பழம், வாழைப்பழம் இரண்டுமே செரிமானம் மற்றும் உடல் உறுதிக்கு முக்கியமாக பயன்படுகின்றன. வாழை மொக்கா மற்றும் வாழைப்பூவை மருத்துவ நிபுணர்கள் பல்வேறு உடல் பிரச்சினைகளுக்கு மருந்தாக பரிந்துரைக்கிறார்கள். 4. சூழல் தாக்கம். வாழை மரம் சூழலை சுத்தமாக வைத்திருக்க மற்றும் காற்றை சுத்திகரிக்க உதவுகிறது. இதன் பச்சை இலைகள் அதிக அளவில் ஆக்சிஜன் உமிழ்வதால் வீட்டின் சுற்றுப்புற சூழல் ஆரோக்கியமாக இருக்கும். 5. உறவுகள் வலுவாக. வாழை மரம் வேரோடு விரிவடையும் தன்மை கொண்டது. இது நம் குடும்ப உறவுகளை வலுவாகவும் நீடித்ததாகவும் வைத்திருக்கச் செய்யும் என்பதே நம் முன்னோர்களின் நம்பிக்கை. 6. பக்தி மற்றும் பூஜைகள். வாழை மரத்தின் இலைகள், அதன் காய் மற்றும் பழங்கள் பல்வேறு பூஜைகள் மற்றும் சடங்குகளில் முக்கியமான இடத்தை பெறுகின்றன. குறிப்பாக திருமணம், கிரகப் பிரவேசம் போன்ற சிறப்பு நிகழ்ச்சிகளில் வாழை மரத்தை 2 புறங்களிலும் வைத்து சீர்மிகு வாழ்வு கிடைக்க வேண்டி வழிபடுவது வழக்கமாகும். 7. மனநிறைவு மற்றும் அமைதி. வீட்டில் வாழை மரம் வைத்திருப்பது மன நிம்மதி, ஆரோக்கியம் மற்றும் செழிப்பை கூட்டும் என்று நம் முன்னோர்கள் நம்பியுள்ளனர். இந்த மரம் வீட்டில் இருப்பதால் நீண்டகாலம் நோயில்லாமல் வாழலாம் என்பதுடன் நம் மனம் அமைதியாகவும் குலம் வளமாகவும் இருக்கும். சமீபத்திய அறிவியல் ஆராய்ச்சிகளும் வாழை மரம் மற்றும் அதன் அனைத்து பகுதிகளும் நமது உடலுக்கு நன்மைகள் வழங்கும் என்று தெரிவிக்கின்றன. இது ஒரு முழுமையான மரமாக கருதப்படுகிறது. அதனால்தான் நம் முன்னோர்கள் இதனை குடும்ப மரம் என குறிப்பிடுகிறார்கள். வீட்டில் வாழை மரம் வைத்திருப்பதன் பல நன்மைகளை இங்கே பட்டியலிட்டோம். உங்கள் வீட்டில் வாழை மரம் உங்களின் வாழ்க்கையில் வளம், ஆரோக்கியம், மன நிம்மதி, செழிப்பு ஆகியவற்றை கொண்டுவரும்
என்பது நம்பிக்கையாக உள்ளது. இந்த செய்தியுடன் உங்கள் குடும்பத்திற்கும் நண்பர்களுக்கும் வாழை மரத்தின் சிறப்பையும் அதன் நன்மைகளையும் பற்றிய தகவல்களை பகிருங்கள். நம் பாரம்பரியத்தை மறக்காமல் நம் வீடுகளை வளமாக வைத்திருக்க இந்த மரத்தை வளர்த்து பராமரிப்போம்.